வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிளெண்டர் அப்படின்ற ஒரு டூலை எப்படி வந்து நம்ம ஈஸியா வீட்லயே பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைமா நீங்க பாக்குறதா இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ல கொடுத்துருக்கேன். எப்பெல்லாம் டிராயிங் பண்ணணும், எப்பெல்லாம் மொபைல்லாம் பார்த்து டிராயிங் பண்ணணும்ட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அதுல நீங்க போய் பாத்துக்கலாம். இப்ப இந்த வீடியோ வந்து நான் வந்து பிளெண்டர் எப்படி பண்ணணும்னு தான் போட்டிருக்கேன். இது வந்து சாதா சிம்பிளான பிளெண்டர் தான். அதாவது எல்லாரும் யூஸ் பண்ண முடியாது. இது ப்ரொஃபஷனலா நீங்க வந்து யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். அதுல போய் நீங்க வாங்கிக்கோங்க. மத்தபடி இல்ல நான் சும்மா தான் டிராயிங் பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து இந்த பிளெண்டரை யூஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்கு யூஸ் ஆகும்னா நம்ம ஸ்கின் டோனுக்கு அப்புறம் லைட் அண்ட் ஷேர்லாம் தனியா பிரிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இப்ப இந்த வீடியோ பாருங்க. ஸ்டெப் 1 என்னன்னா, ஃபஸ்ட்டு நம்ம A4 இல்லைனா ஏதாச்சும் ஒரு பேப்பரை வந்து இந்த சைஸுக்கு வெட்டிக்கணும். இப்போ ஸ்டெப் 2 என்னன்னா, நான் அப்படியே அதை ரோல் பண்ணுறேன். பெரிய சைஸ்லேருந்து சின்ன சைஸ் இருக்கிற சைடுக்கு வந்து நான் ரோல் பண்ணுறேன். அப்போ தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக வரும். நான் பெரிய சைஸ்லேருந்து சின்ன சைஸ் உள்ளதுக்கு மாற்றி ரோல் பண்ணிடக்கூடாது. இப்போ அடுத்தது நான் ஸ்டெப் 3, அதாவது நல்லா ரோல் பண்ணதை வந்து நான் வந்து நல்லா இழுத்துக்கிறேன். இழுத்தா தான் அந்த முனை வந்து ஷார்ப்பாக நம்மளுக்கு கிடைக்கும். நம்மளுக்கு பென்சில் எப்படி இருக்குதோ அந்த ஷேப்புக்கு கிடைக்கும். அப்போ தான் நம்ம ஈஸியாக வந்து பிளெண்ட் பண்ண முடியும். 4th என்னென்னா, நான் வந்து இப்போ அதை கம் வச்சு நான் ஒட்டுறேன். இப்போ ஸ்டிஃபாக நம்ம ஒட்டிக்கிட்டா வந்து விலகாது. அதனால் எந்த பேப்பர்னாலும் இப்படி வந்து ஒட்டிட்டு நல்லா நீட்டி விட்டுறணும். முனை வந்து ஷார்ப்பாக இருக்கணும். இப்போ நான் என்னென்னா, முனை வந்து ஷார்ப்பாக இருக்கிறதுக்கு லைட்டாக நான் அந்த இதை அட்ஜஸ்ட் பண்ணி வெட்டிக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வெட்டிக்கிட்டால் கரெக்டாக அந்த முனை வந்து ஷார்ப்பாக இருக்கும். இப்போ நான் டெஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு சாதாரண நார்மல் பென்சிலை வந்து நான் பிளெண்ட் பண்ணுறேன். இப்போ நான் டூல் யூஸ் பண்ணுறேன். இப்போ பிளெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி தான் நான் ஒவ்வொரு ட்ராயிங்க்கும் பிளெண்டிங் பண்ணுவேன். இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணால் அது வந்து நம்ம பேப்பர் பென்சில் நம்ம இருக்குன்னு தெரியாது. இப்போ நான் அடுத்தது டார்க்கான பென்சில் நான் யூஸ் பண்ணுறேன். இது 6B பென்சில் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ அதுக்கும் நான் டார்க்கு நான் தேய்ச்சி பார்க்குறேன். இப்போ அதுக்கும் பிளெண்டர் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ கரெக்டாக இருக்குது. முன்ன மாதிரி இல்லாமல் கரெக்டாக நல்லா பிளெண்ட் ஆகுது. இப்போ நான் வந்து அடுத்த செகண்ட் மெத்தடு நான் இப்போ பண்ணுறேன். அதாவது ஃபஸ்ட்டு நம்ம வேண்டிய அந்த பேப்பரை வந்து ஃபஸ்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வச்சுக்கணும். அப்புறம் ஒன் சைட்லேருந்து நான் இப்போ சுற்றினா இதான் செகண்ட் ஸ்டெப்ஸு. அதாவது இப்போ வந்து நான் வந்து ஃபஸ்ட் ஸ்டெப்பை முடிச்சுக்கிறேன். முனை வந்து நல்ல நைஸாக இருந்தால் கொண்டு வரணும். இப்போ செகண்ட் ஸ்டெப் என்னென்னா, அதை வந்து ரொட்டேட் பண்ணணும். ஒரு எட்ஜிலேருந்து அடுத்த எட்ஜுக்கு நான் வந்து அப்படியே ரொட்டேட் பண்ணுறேன். ஒரு எட்ஜிலேருந்து இன்னொன்று ஒரு எட்ஜுக்கு நான் பொறுமையாக வந்து எட்ஜி வந்து நான் அப்படியே ரொட்டேட் பண்ணி முடிக்கிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் அதே மாதிரி தான் ஃபுல்லாக நான் வந்து ரொட்டேட் பண்ணுறேன். இது செகண்ட் மெத்தடு வந்து இப்படியும் பண்ணலாம். எந்த பேப்பர்னாலும் அதை வந்து இந்த மாதிரி ஓரத்துலேருந்து நம்ம வந்து இப்படி எடுத்து ஒட்டணும். இப்போ வந்து நான் தேர்டு ஸ்டெப் என்னென்னா, கம் வச்சு நான் ஃபஸ்ட்டு ஒட்டின மாதிரியே இதையும் ஒட்டுறேன். நல்லா ஸ்டிஃபாக ஒட்டிக்கிட்டால் விலகி வராது. இதுலேயும் அதே மாதிரி நான் என்ன பண்ணுவேன்னா, அடுத்த ஸ்டெப்பில் இப்போ நான் பண்ணுறேன். இதையும் அதே மாதிரி நான் முடிச்சிட்டேன். முனை வந்து நம்மளுக்கு கேப் இருக்கக்கூடாது. அதனால் நான் வந்து ஒன் சைடில் வந்து நான் வெட்டுறேன். இதான் ஸ்டெப் 4. முனை வந்து லைட்டாக கேப் இருக்கக்கூடாது. கேப் இருந்துச்சுன்னா நம்ம வந்து எந்த இடத்துல கேப் இல்லையோ அது வரையும் நம்ம வெட்டணும். இப்போ நான் வந்து நடுவில் சென்ட்ரலில் நான் வெட்டுறேன். இப்போ இந்த இதுக்கிட்ட வந்து கேப் வந்து லைட்டாக தான் இருக்குது. கேப் இல்லாத அளவில் வச்சுக்கிட்டு இப்போ ஸ்டெப் 5 என்னென்னா, நான் வந்து அதை பென்சிலை எப்படி ஷார்ப் பண்ணுவோமோ அது மாதிரி நான் இதை ஷார்ப் பண்ணுறேன். முனை வந்து ஷார்ப்பாக இருந்தால் தான் நமக்கு பிளெண்டிங் பண்ண கரெக்டாக இருக்கும். இல்லைனா பெண்டிங் சரியாக வராது பிளெண்ட் பண்ணும்போது. அதனால் நான் வந்து முனையை வந்து ஷார்ப்பாக்கிக்கிறேன். நல்லா பிளெண்டிங் வச்சு இப்போ பிளேடை யூஸ் பண்ணி நான் நல்லா ஷார்ப்பாக்கிக்கிறேன். முனை வந்து நல்லா ஷார்ப்பாக இருந்தால் தான் நமக்கு வந்து பிளெண்டிங் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அதே மாதிரி ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி நான் இப்போ டெஸ்டிங் பண்ணுறேன். இதுவும் அதே மாதிரி பிளெண்ட் பண்ணுறேன். பாருங்கள், அதே மாதிரி தான் பிளெண்ட் பண்ணுறேன். அதே மாதிரி பிளெண்ட் ஆகுது. இந்த டூல் வந்து நார்மலாக பேசிக்காக உள்ளதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரொஃபஷ்னலாக வேணும்னா நல்லா நீங்கள் கடையில் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி நான் டூலை வச்சு தான் நான் இந்த ட்ராயிங் வரைஞ்சேன். இந்த வரைஞ்சிட்டு இதுக்கப்புறம் இது மேலே ஷேடிங் அந்த மாதிரி பிளெண்டரை வச்சு தான் நான் பண்ணேன். இந்த வீடியோ முதல்ல கடைசியாக பார்த்து எல்லாருக்கும் நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய ஆர்ட் சம்பந்தமான வீடியோஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே பர்சனலா ஏதாச்சும் என்னோட ஷேர் பண்ணுச்சுன்னா எந்த மீடியால வேணாலும் கான்டாக்ட் பண்ணலாம். இதே உங்களுக்கு ஏதாச்சும் டிராயிங் வரைஞ்சு தரணும்னாலும் மேல வாட்ஸ்அப் நம்பர் நீங்க சென்ட் பண்ணுங்க, அதை நான் வரைஞ்சு தரேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.